பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறீங்க, கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் மீகா எழுந்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மீகா சாப்டர் 2 verse 13. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென். என் கண்பாலே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குது, எதெல்லாம் காரியங்கள் நடக்காமல் இருக்குதோ, இன்றைக்கு ஏசப்பாவுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளை உடைக்க போகிறார். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பிசாசான எதெல்லாம் தடை பண்ணி வைத்திருக்கிறார், ஒருவேளை மனுஷ தடை செய்திருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு எல்லா தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு வாய்க்க செய்ய போகிறார். ஏன்னா ஏசப்பா வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். கர்த்தர் இப்படியா சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென். இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை செய்கிறீங்களோ சொல்லுங்கள், ஏசப்பா இந்த காரியத்துக்கு முன்பாக நீங்கள் கடந்து போங்க. ஏசப்பா எனக்கு முன்பாக நீங்கள் கடந்து போங்க. ஒருவேளை உங்கள் வேலை காரியமா, இல்லை உங்களோட பிள்ளைகளுடைய காரியமா, உங்கள் படிப்பின் காரியமா, இல்லை உங்கள் ஊழியத்தின் காரியமா, இல்லை குடும்பத்தின் காரியமா, இல்லை நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஏசப்பா நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போக, என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதம் பெறாதபடி, விடுதலை பெறாதபடிக்கு, நன்மைகள் பெறாதபடிக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோப்பா, நீங்கள் எனக்கு முன்பாக கடந்து போய் எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை செய்ய போகிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்களே, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் எனக்கு முன்பாக கடந்து போங்க. ஏசப்பா உங்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது அது எப்பேற்பட்ட தடைகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட சத்ருவின் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை மனுஷனுடைய திட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் முறியடிக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து போகின்ற வார்த்தையின்படி ஏசப்பா என் ஜனங்கள் இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை செய்ய போகிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளை எடுத்து போடுவீராக. ஒருவேளை பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய தடையாக இருக்குதா, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டப்பா. வேலை காரியமாப்பா, படிப்பின் காரியமா, எந்த காரியம் இருந்தாலப்பா ஆவியானவர் தாமே நீங்கள் அவங்களுக்கு முன்பாக கடந்து போயப்பா எல்லா தடைகளை உடைத்து போட்டப்பா. என் ஜனங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் வாய்க்காத காரியங்கள் இயேசுவின் நாமத்தை நீங்கள் வாய்க்க செய்ததுக்காய் சோத்திரம். தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து போன்ற வார்த்தையின்படியாப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்தப்பா, என் தேவ ஆவியான நீங்கள் கடந்து சென்றப்பா எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்ததுக்காய் சோத்திரம். எல்லா மகிமையும் உண்டாகட்டப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless.